அந்த தென்பொதிய காத்த லிட்டரலா நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலா அது கதை அப்படி கிடையாது. ஆ. நான் சொன்னத வந்து ஜீ தமிழ்ல தெரியாம எடிட் பண்ணிட்டாங்க தப்பா. அப்படியா? என்னன்னா, நான் வந்து நான் சொன்னேன்ல ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா? நான் வந்து 2010ல காலேஜ் அட்மிஷனுக்காக நான் ம். ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். ம். கன்னியாகுமரி வந்து நாகர்கோயில்ல தான் காலேஜ். ம். நாகர்கோயில்ல இறங்குறதுக்கு முன்னாடி, அப்படிலாம் நான் மலைய பார்த்ததே கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய மலை அப்பா! செமையா இருக்கு. ஒரு ட்ரெயின்ல போம்போது, தூரத்தில அவ்வளோ மலை ஃபுல்லா மிஸ்ட்டு, சாரல் அடிக்குது. என்னாலலாம் தாங்க முடியல. நான் பயங்கர பரவச நிலையில போயிட்டேன். ஓகே. அந்த விஷயம், அந்த அழகான விஷயம் வந்து என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ம். எப்பவுமே இன்ன வரைக்கும் அது என்ன விட்டு போவே போகாது. இப்பயும் நான் நாகர்கோவில் போனா, நான் அப்படி ஒரு சீனரி பார்க்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் போனது ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் மாசத்துல வந்து அப்படி ஒரு வெதர நான் எதிர்பார்க்கல நாகர்கோவில்ல. அப்போ அத வந்து என் மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுனால, ஒரு பாட்டு நான் ஒண்ணு எழுத ஆரம்பிக்கும்போது, அது உவமையா வந்து உட்காந்துச்சு அந்த இடத்துல. ஓகே. அந்த பாட்டு லிரிக்ஸ்லாம் நான் எங்க விடுறேன்னு பார்த்தா, எல்லாம் மெட்டஃபர தான் எஸ். விடுறேன். அவங்க மெட்டஃபர்ல எவ்வளோ அழகா கண்ணதாசன் என்ன மாரி எழுதுவாரு? எப்பா! அந்த மாரி எழுதணும்டா நம்ம அப்படின்னு யோசிப்பேன். என் ஃப்ரெண்ட் சிஎன்ஆர் மாரி எழுதணும்னு நினைப்பேன். கே ப்ரோ வாசிக் மாரி எழுதணும்னு ஆ. ஆசைப்படுவேன். பிரதீப் குமார் மாரி எழுதணும்னு